இன்னைக்கு மக்களுடைய கவலை எல்லாம் சிலிண்டர் கிடைக்கலங்கிற கவலையில் இருக்காங்க. விஜய் கோர்ட்டுக்கு போனாரா, ஜெயிலுக்கு போனாரா, தூக்கில் போட்டாங்களாங்கிறதெல்லாம் யாருக்கு இப்போ அக்கறை இல்லை. பவன் கல்யாணம் கிட்ட சொன்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் பவன் கல்யாணத்துக்கு நேற்று அறிக்கை விடுறாரு, நான் விஜயை பார்த்து 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, சமீபத்தில் நான் பார்த்ததா கூட ஞாபகம் என் பேரை எடுக்கிறீங்கட்டாரு. அண்ணா 18 வருஷம் எடுத்துக்கிட்டாரு, எம்ஜிஆர் அவர்கள் 5 வருஷம் எடுத்துக்கிட்டாரு முதல்வர் ஆகிறதுக்கு, கட்சி தொடங்கி 5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய 3 வருஷத்திலேயே முதல்வர் ஆக போறாரு அப்படின்னு சொல்றாரு. ஒரு 3/4 மணி நேரமா நீங்களும் விடாம விஜய் 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 விஜய்னு அவங்க அப்பா அம்மா கூட தரது சொல்ல அவ்வளவு தூரம் சொல்லி பார்த்துட்டீங்க. இதுவரைக்கும் இல்லாத ஒரு கூட்டணி இப்ப திமுக அமையுது, அது எப்படி போக போகுதுன்னு உங்ககிட்ட கேட்க. இதுவரையிலும் இல்லாத கூட்டணி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்க வயசு என்ன? அதிமுகங்கிற கட்சி இன்னைக்கு இல்லை, அவ்வளவுதான். அண்ணா திமுக நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தா அது இன்னைக்கு அது அமித்ஷா திமுக மாறிடுச்சு. சார், விஜய் அவர்கள் சமீபத்தில் டெல்லி சென்று சிபிஐ விசாரணைக்கெல்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்தாரு. அவர் மேல இந்த சிபிஐ விசாரணையெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? அவராக உருவாக்கிக்கிட்ட ஒரு கதை, சிபிஐ என்ன பண்ண போகுது, அது பண்ண போகுதுன்னு. இதெல்லாம் அமித்ஷாவும் எல்லாம் போடுற ட்ராமா. இதெல்லாம் இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் தான் இதுக்கெல்லாம் இதை எப்படி பார்க்குறீங்க, அதை எப்படி பார்க்குறீங்க, யாரும் எதையும் பார்க்கல. மக்கள் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மக்களுடைய கவலை எல்லாம் சிலிண்டர் கிடைக்கலங்கிற கவலையில் இருக்காங்க. விஜய் கோர்ட்டுக்கு போனாரா, ஜெயிலுக்கு போனாரா, தூக்கில் போட்டாங்களாங்கிறதெல்லாம் யாருக்கு இப்போ அக்கறை இல்லை. அதனால் இது வேஸ்ட் ஆஃப் டைம். சிபிஐ இவர் தானே கேட்டார். 7 மணி நேரம் கடந்து எடுக்கப்பட்டார். என்ன கடந்து எடுத்துக்கிட்டாங்க? வெளியில் கையை காட்டிட்டு போயிட்டார். எல்லாம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கற்பழித்த அந்த பசங்க கோர்ட்லேருந்து வெளியே வரும்போது 2 பேரில் காட்டிட்டு போகிறான். என்னன்னு புரியல. 2 பொண்ணை கற்பழித்தோம், 3 தடவை கற்பழித்தோன்னு சொன்னாலும் ஒன்றும் புரியல. எல்லா குற்றவாளியும் காட்டுறது தான் காட்டிட்டு போகிறாங்க. அதாவது பயத்தில் நான் என்னை ஒன்றும் பண்ணிடல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏமாத்து வேலை. எதுக்கு? சென்னையில் தான் அந்த இது விசாரணை நடத்தணும்னு கேட்டாராம். முடியாது, டெல்லிக்கு தான் வரணுன்ட்டாங்க. டெல்லியில் போய் யாரை பார்த்தாரு, என்ன பேசுனாருன்னு தெரியல. இவர் வந்தபோது அமித்ஷா அங்கே இல்லை. இவர் அதான் ஒரு ஊடக இவருக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, நீ வரும்போது உனக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்திருந்தாங்க அந்த தலைவர்களை ஒன்று பார்த்துருப்பாங்கன்னு ஒன்று யாரும் சீர்ந்த கூட இல்லையே அப்படின்னு. அவ்வளோதானே அவருடைய இது. நீங்கள் இல்லைன்னா அவர் ஏதுங்க? யூடியூப் இல்லைன்னா விஜய் ஏது? யூடியூப்காரர்களால் பூதாகரமாக உருவாக்கப்பட்ட ஒரு பலூன். அது எந்த நேரத்தில் அது ஒரு குத்துனாக்க உடைச்சிடும். அவ்வளோதான். ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லி மாட்டிருக்காரு. என்ன எப்படி ஆதவ அர்ஜுனா பெருசாக்குறது முடிவு எடுத்துட்டீங்க? எடுங்க, சொல்லுங்க. இன்னைக்கு அவருடைய விளம்பர நாள். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, 90 தொகுதிகள் எங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க, ஆளுக்கு 2.5 வருஷம் முதல்வரா இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாரு. நிர்மல்குமார் இதுக்கு மாறா பேசுறாரு. அப்படி கூட்டணிலாம் எங்களுக்கு யாரும் கூப்பிடல, உண்மைக்கு புறம்பான தகவல்களை நம்பாதீங்கன்னு சொல்றாரு. அந்த நேரத்தில் இப்படி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் 2.5 வருஷம், மாயாவதி கட்சி 2.5 வருஷம் பேசினாங்க. 2.5 வருஷம் அந்தமா உட்காந்துக்குச்சு. 2.5 வருஷம் முடிஞ்ச உடனே போய் கேட்டாங்க, சரி இப்போ இது பண்ணு, அதெல்லாம் முடியாது போட்டு போயிட்டாங்க. கடைசியில் அந்த மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி இதெல்லாம் பழைய கதை, ரொம்ப பழைய கதை. இதெல்லாம் இப்போ திருப்பி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 90 சீட்டு ஒரு கொடுக்குறாருனாங்களாம் வேணான்ட்டாரு. எந்த ஊரில் போய் நிற்கிறதா இருக்காங்க? இவருக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது சொல்லி இவருக்கு 90 சீட்டு கொடுக்குறதா சொன்னாங்க. பவன் கல்யாணம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் பவன் கல்யாணத்துக்கு நேற்று அறிக்கை விடுறாரு, நான் விஜயை பார்த்து 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, சமீபத்தில் நான் பார்த்ததா கூட ஞாபகம் என் பேரை எடுக்கிறீங்கட்டாரு. இப்படிதான் ஒவ்வொன்றுமே இருக்குது. ராகுல் காந்தி பேசுறதா சொல்றாங்க, பேசுறதுக்கு ஆதாரமாக கிடையாது. ரகசியமாக பேசினார், ஆள் விட்டு அனுப்புறாரு, இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. பேசுறதுக்கான ஆதாரம் இதுவரையிலும் எதுக்குமே காட்டல. அவங்க சும்மா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. சினிமா செய்திகள் மாதிரி ஷூட்டிங் நடப்பதாக தெரிகிறது, இது பண்ணியிருக்காரு, கேமரா ரெடியா, இது மாதிரி தகவல் தான் அரசியல் அவங்க பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய ஆதாரபூர்வமா ஒரு செய்தி கூட கிடையாது. அவர்கிட்ட எந்த கட்சிக்காரர் போய் கூட்டணி பேசினாங்க? யாருமே வரல, ஒருத்தர் வரலையே. இவர் இதுக்கு நடுவு ஆரம்பத்தில் என்ன சொன்னார், ஆட்சியில் பங்கு கொடுப்பேன்னாரு. ஈக்காக்கா வரல. எனக்கு தெரிஞ்சு ஜான் பாண்டியன் போயிருக்காரு,
கிறிஸ்தவருங்கிற முறையில் போயிருக்காரு. வேற என்ன இருக்குது? ஜேசிடி பிரபாகரன் போனார், கிறிஸ்தவர்கள் முறையில் போயிருக்காரு. வேற என்ன இருக்குது? மத அடிப்படையில் சேர்ந்திருக்காங்களே ஒழிய அவருக்கு ஒரு எந்த சப்போர்ட் இருக்க மாதிரி தெரியல. அமித்ஷா சொன்னதுனால இவர் செங்கோட்டை போய் அங்கே நின்றுட்டு இருக்காரு. அமித்ஷாவுடைய பிடியில் அவங்க அவங்க கொடுக்குற விளம்பரம் தான். அதை வச்சு தான் அவங்க கூட்டத்தை சேர்த்துறாங்க. அந்த கூட்டமே நம்ம முதல்லயே சொல்லிட்டேன். இவர் ஒரு கூட்டம் போட்டாங்க, அடுத்த நாள் அதே பக்கத்தில் கூட்டம் போடுறாங்க. அதை விட 10,000 பேர் ஜாஸ்தியாகவே தான் இருக்காங்க. ஒரு ஒரு ஊடக இவர் சொன்னார், அதே 5 லட்சம் பேர் தான் அங்கே திருப்பி திருப்பி வந்துகிட்டு இருக்காங்கன்னாரு. நீங்கள் நல்லா ஒத்து பாருங்க, அதே கூட்டத்தில் திருப்பி திருப்பி நிற்கிது. அவங்கள ஒரு செட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கே கூட்டம் விஜய் போட்டாலும் அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது? ஒரு நிழல் யுத்தம். அவங்களுக்கு விரோதி யாருன்னு தெரியல, அவங்க யார் கூட சட்டை போடுறாங்கன்னு தெரியல, யார் கூட போட்டி போடுறாங்கன்னு தெரியல, அவங்க அரசியல் நடத்துறாங்களா ஒன்றுமே தெரியல. நீங்கள் தான் ஏதோ அதுக்கு புதுசாக கண்டுபிடிச்சி அவருக்கே தெரியாத பல விஷயங்களை சொல்லி அவரை தலைவராக பார்க்குறீங்க. ட்ரை பண்ணுங்க, பார்க்கலாம். 234 தொகுதிகளையும் தனித்து நின்று களமாட போகிறாராம். யாரும் சேரலன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. காந்தராஜ் அறிவிப்பு, 234 தொகுதிகளும் காந்தராஜை நிற்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட எவனும் சேரலன்னு அர்த்தம். கட்சி நல்லா இருந்ததுன்னா டிமாண்ட் வந்து ஒவ்வொருத்தராக வந்து முட்ட மாட்டாங்க. ஏங்க அதிமுக பல தலைவர்களுக்கு திமுக கிட்ட போய் சேர்றாங்களே, ஏங்க போய் சேர்றாங்க? இவ்வளோ பெருசா நீங்க ஊதி விட்டு பெருசா எவ்வளவோ பெருசாக்கிட்டீங்க. பூலோகமே 15 கோடி உறுப்பினர்கள், 10,000 கோடி கிளை கழகங்கள், என்னென்னமோலாம் விட்டாட்டினீங்க. ஒருத்தர் சீர்ந்துலையே. இதுக்கு மேலே விளம்பரம் கொடுக்க முடியும்? புசியானந்த் அவர்கள் வந்து டி நகர்ல நிக்க போறதா சொல்றாங்க. ஒரு பாண்டிச்சேரிக்காரர் எப்படி சார் டி நகர்ல எப்படி சார் நிக்க முடியும்? அதுக்கு சம்பந்தம் இல்லை. அது எங்க வேணாலும் மாத்திக்கலாம். நம்ம இந்த ஊர்ல வேணாலும் நிக்கலாம், எந்த ஊர்ல வேணாலும் நிக்கலாம். அதுக்கு நம்ம இது அதை வந்து கோர்ட்ல கேஸ் போடலாம். பட் இருந்தாலும் வந்து இந்திய பிரஜைங்கிற முறையில் நீங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரல எங்க வேணாலும் நிக்கலாம். ஆனா இந்த ஸ்டேட் எலெக்ஷன் அப்படிங்கிறப்போ அது ஸ்டேட் எலெக்ஷன் போது அப்படித்தானே ரஜினிகாந்த் அப்படித்தானே அடிபட்டார். நம்ம ஊரை சேராதவர்ன்ற பேர் அடிபட்டு போகுது. இன்னைக்கு வந்து அவர் வந்து ஏற்றுக்க முடியாது. அவரே சொன்னார், கர்நாடகாவுக்கு போனாக்கா என்ன வந்து மராத்திக்காரங்கிறாங்க, மராத்திக்கு போனாக்கா தமிழ்நாட்டுக்காரங்கிறாங்க, தமிழ்நாட்டுக்காரனை கேட்டால் கர்நாடகாரங்கிறாங்க. என்ன தான் பண்ணுறதுன்னாரு. அப்போ தான் நாங்கள் சொன்னோம், ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்காவது நீ நேர்மையான இருந்திருந்தாக்கா அந்த ஸ்டேட் மக்கள் ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து நான் கர்நாடகாரங்க வேண்டியது, கர்நாடகாவில் போய் நான் மராத்திக்காரங்க வேண்டியது, மராத்தியில் போய் நான் தமிழ்நாட்டுக்காரங்க வேண்டியது. இப்படி நீ இப்படி வேஷம் போட்டதால உன்னை யாரும் ஏற்றுக்காம விட்டுட்டாங்க. அவ்வளோதான் கதை. அப்படி என்னத்துக்காக வந்து தேவையில்லாத பேரெல்லாம் வைக்கிறீங்க? கெய்க்வாடுன்னு எல்லாத்துக்கும், அண்ணன் தம்பி எல்லாத்துக்கும் வந்து நான் ராவ்னு வருது. இவர் பேருக்கு மாத்திரம் சிவாஜி ராவ் கெய்க்வாடு. பரோடா மகாராஜாவுடைய இது வம்சாவளி மாதிரி போடுறேன். என்னத்துக்கு அந்த மாதிரி போடுறேன்? தேவையில்லாத ஆரம்பத்தில் தான் இந்த ஸ்டண்டெல்லாம் அடித்தார், தேவையில்லை. ரெண்டாவது ஒரு வள்ளின்னு ஒரு படம் எடுத்தாருங்க சொந்தத்தில். அதில் வந்து இவரே தான் தயாரித்தார். அதில் வந்து தான் பேரை வந்து கடைசியில் போட்டுக்கிட்டார், சின்னதாக போட்டுக்கிட்டார், ரஜினிகாந்த்னு. அது அடக்கமாக இருக்காராம். படம் நிற்கலை. அப்புறம் பார்த்தா அவர் ரஜினிகாந்த் அடிக்கணும் பெருசாக போட்டார், அப்போ நிற்கலை படம். இதெல்லாம் அவருடைய அனுபவங்கள். நம்மளை வந்து சினிமாவில் கதாநாயகனாக ரசிக்கிறாங்களே தவிர அவர் வந்து அரசியல்லையோ மதத்திலையோ மற்ற இதுலையோ அவர் ஏற்றுக்கலைங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிச்சு. நாஜி சம்பத் அவர்கள் வந்து பேசும்பொழுது சொல்றாரு, விஜய் அவர்கள் தமிழ்நாடு அரசியல்ல அண்ணா வந்து 18 வருஷம் எடுத்துக்கிட்டாரு, எம்ஜிஆர் அவர்கள் 5 வருஷம் எடுத்துக்கிட்டாரு முதல்வர் ஆகிறதுக்கு, கட்சி தொடங்கி 5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய 3 வருஷத்திலேயே முதல்வர் ஆக போறாரு அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? ஊருக்குன்னு சொல்லிட்டாரு நல்லா இருக்கும். எந்த நாட்டுக்கு எந்த மாநிலத்துக்கு எங்க ஆக போறாருன்னு சொன்னாலும் நல்லா இருக்கும். முதல்வர் இப்போ கூட அவங்க கட்சிக்கு அவர் தான் முதல்வர். அதை தான் சொல்லியிருக்காரு. கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷத்துல அவர் தான் தலைவர்னு ஏற்றுக்கிட்டாங்க. அது கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. தாவேக்காவுக்கு யார் தலைவர்னு கேட்டாங்க, 3 வருஷத்துக்குள்ளார விஜய் தான் தலைவர். வேற யாரும் இல்லவே இல்லையோ, ஒரே ஆளாக தான் இருக்கு. சார், இப்போ திமுக கூட்டணியில தொகுதி ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து 5 தொகுதிகள் ஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க. தேமுதிகவுக்கு மட்டும் அதிகப்படியான இடங்கள் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு விமர்சனமா மாறி இருக்குது. எப்படி பாக்குறீங்க சார்? இருக்கலாம். அவங்க வந்து தன்னுடைய ஆதாரம் இதை காட்டியிருப்பாங்க. அவங்க எதிர்கட்சி தலைவராக இருந்தாருங்க விஜயகாந்த். அப்புறம் மக்கள் நல கூட்டணின்னு ஒரு இதை உருவாக்கி அது திராவிட கட்சிகள்லாம் பயமுறுத்துற அளவுக்கு அவர் போனாரு. அந்த பேக்ரவுண்ட் இருக்குது இல்லை? அந்த பேக்ரவுண்டு கம்யூனிஸ்டுக்கு இருக்குதா? என்னைக்கா ஒரு நாள் ஆட்சியில் வந்துருக்காங்களா? கொடுக்கறத வாங்கிக்கணும், இல்லைன்னா போயிட்டு அவ்வளோதான்.
கம்யூனிஸ்டுகள் வந்து தொழிற்சங்கவாதிகளாக இருக்காங்களே ஒழிய இன்னைக்கு வந்து அவங்கள அரசியல் கட்சியா யாருமே ஏத்துக்கவே இல்லை. தொழிற்சங்கம்னு எடுத்தீங்கன்னா, தொழிலாளிகள்னு எடுத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் தான். அதுக்காக தான் அவங்களோட நம்ம இது பண்ணி வைக்கிறோம். அதை அவங்க ஒத்துக்குவாங்க. இதெல்லாம் வந்து சலசலப்பு இல்லைன்னாக்க அப்புறம் வந்து இந்த கூட்டணி சக்தி இல்லாத கூட்டணின்னு அர்த்தம். தோக்க போற எத்தனை சீட்டு கொடுத்தா என்னங்கிற மாதிரி தான் போயிடும். ஒரு தடவை சரத்குமார் கொடுத்தாங்க, 40 சீட்டு வேணுன்னாரு, வச்சுக்காட்டாங்க. 40 ஆளே கிடைக்கல நிற்கிறது. அப்படியெல்லாம் இருக்கிறத விட 5 இடங்களை கொடுக்குற ஜெயிக்கிறத பார்த்துக்க. அப்படிதான் காங்கிரஸுக்காரர் மிரட்டாங்க. போன தடவை 63 சீட்டு கேட்டாங்க, கொடுத்துட்டாரு. என்ன ஆச்சு? 5 இடத்துல தான் 5 இடத்துல தான் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களால பேச முடியல. தன்னுடைய சக்தியை தெரியணும், தன்னுடைய உயரம் என்னங்கிறது தெரியணும். அது இதெல்லாம் வந்து சக்தி வாய்ந்த கூட்டணியில இதெல்லாம் இந்த சலசலப்பெல்லாம் கடைசி நிமிஷம் வரலும் இதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, தேமுதிக வந்து ரொம்ப சீக்கிரமா கூட்டணி சொல்லிட்டு சேர்ந்துருச்சுங்கிறது பெரிய ஆச்சரியம். ஏன்னா கடைசி நிமிஷம் வரலும் அவங்க எங்க போவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி, தேமுதிகவும் சரி, ராத்திரி ஊர்ல பேசி விட்டு பகல்ல வேற கட்சியோட போய் சேர்ற ஆளுங்க அவங்க இவ்வளவு சீக்கிரமா வந்து கூட்டணியில சேர்ந்தது ஒரு உண்மையிலேயே பிரபலத்தாவுக்கு பெரிய ஆச்சரியம் தான். அதை நான் இன்னும் இப்போ கூட நான் நம்பல கடைசி வரல இருப்பாங்களாங்க. எனக்கு இதுல சார் ஒரு கேள்வி வருது. என்னன்னா, சிலர் வந்து விமர்சனம் பண்ணும்போது சொல்றாங்க, தேமுதிகக்கு இவ்வளவு தூரம் நம்பி நீங்க சீட்டுகளை கொடுக்குறீங்க, அவங்க ஒருவேளை கட்சி மாறிட்டா அந்த சின்னங்களை கொடுத்துட்டு போறாங்க, அவ்வளவுதான். என்னப்போ அப்ப தொங்கு சட்டமன்றம் வருமே, அப்ப அதெல்லாம் பிரச்சனை இருக்காதா அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் உங்க கற்பனை, உங்க ஆசைகள். இதெல்லாம் இப்படி வளைஞ்சிருமோ, இப்படி தோத்துருமோ, அப்படி தோத்துருமோ, உங்களுக்கு ஒன்றும் புரியல. யாரை பார்த்தாலும் திமுக கூட போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் பாவம் விஜய் இப்படியோ பல்வேறு ஒரு 3/4 மணி நேரமா நீங்களும் விடாம விஜய் 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 விஜய்னு அவங்க அப்பா அம்மா கூட தரத சொல்ல அவ்வளவு தூரம் சொல்லி பார்த்துட்டீங்க, நடக்கலையே. என்ன ஒருத்தனையும் உங்களால கன்வின்ஸ் பண்ண முடியலையே. அவ்வளவுதான் உங்களுடைய யூடியூபருடைய சாமர்த்தியம். நீங்க வந்து ஒருத்தனை தலைவனாக்கிட முடியாதுங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். மக்கள் ஏத்துக்கணும், மக்களுக்கு நம்பிக்கை வரணும், அப்பதான் வர முடியும். இதை இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்றதுனால பிரயோஜனம் இல்லை. அது சரிப்பட்டு வராது. அவங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. ஞானேஷ்குமார் நேர்மையாக இருந்தால், எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாக நடந்தால் திமுக அவனுடைய வெற்றியை தடுக்கவே முடியாது. அவ்வளவுதான் பாயிண்ட். இதுக்கு மேல விவாதத்துக்கு ஒன்றுமே இருக்கிறதா எனக்கு தெரியல. இந்த தேர்தலில் வந்து திமுகவினுடைய வெற்றி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் எல்லாரும் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, திமுக இப்படி எல்லா கட்சிகளுமே ஒன்று சேர்த்துக்குது, எல்லா கட்சிகளுமே சேர்த்துக்குது, 2021 நடந்த வெற்றி வந்து இதுல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான சிலர் வந்து ஒரு டவுட்ல இருக்காங்களே சார். 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் அந்த வெற்றி கிடைக்குமான்னு அதையும் கேட்க வேண்டியதானே. உங்களுக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு சந்தேகத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது விட்டீங்க, இதுக்கு பதில் சொல்லிவிட்டோம். உடனே 2021 நடந்தது, 2021 நடந்தது வந்துருச்சுன்னு சொல்றோம். அப்ப 2018 நடக்கிறது வருமா சார்? இப்படி கேட்டுக்கிட்டே போறது. உங்களுக்கு என்ன வேணும்? திமுக தோத்து போயிடும், போதுமா? அதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு போயிடும். அப்படி நான் கேட்கல. வேற என்னதுக்கு இவ்வளவு அலைகிறீங்க? அப்படி நான் கேட்கல. அப்படி நான் கேட்கல. இதுல தோத்துருமா, இதுல தோத்துருமா, நான் தோத்துருமா நான் கேட்கவில்லை. வேற என்ன கேள்வி? தோத்துருமா இவ்வளவு நேரம் என்ன கேள்வி? வேற 3/4 மணி நேரமா இதான் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இல்ல, நான் தோத்துருமான்னு நான் கேட்கல. இன்னைக்கு வந்து இதுவரைக்கும் இல்லாத ஒரு கூட்டணி இப்ப திமுக அமையுது, அது எப்படி போக போகுதுன்னு உங்ககிட்ட கேட்க. இதுவரையில இல்லாத கூட்டணி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்க வயசு என்ன? 67 எத்தனை கட்சிக்கு ஒன்னா சேர்ந்து நின்றுச்சு தெரியுமா உங்களுக்கு? அதுவே தெரியாது உங்களுக்கு. அப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து திமுக தோத்துருவான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. முதல்ல அதெல்லாம் பாருங்க. 67ஆம் வருஷத்துல வந்து ராஜாஜி குல விரோதின்னு பேசப்பட்ட ராஜாஜி வந்து திமுகவோட சேர்ந்தார். நீங்க அன்னைக்கு இதை தான் பேசுனாங்க, ஜெயிச்சு தான் வந்தார். இன்னைக்கு ஒரு 70 ஆண்டுகளாக சின்னத்தை மாத்தாம, கூட்டணிகளை மாத்தாம அப்படியே போயிட்டு இருக்கிற ஒரே கட்சி இந்தியாவிலேயே திமுக தான். உதயசூரியன் சின்னமும் 1957 ஆரம்பிச்ச அந்த சின்னம் இன்னைக்கு வரையிலும் அதே சின்னத்துல தான் அவங்க போட்டிடுறாங்க. அண்ணா திமுகவுக்கு போயிடுச்சு, இவங்களுக்கு போயிடுச்சு. யாருக்கும் அந்த சின்ன, காங்கிரஸுக்கு சின்னம் இல்லை, எல்லாம் மாறி போச்சு. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை பத்தி நினைச்சு கேக்குறீங்க. அப்படி தோத்துருமா சார்? தோத்துருமான்னு கேட்கல. தோத்துருமான்னு கேட்கல சார். 1921 போட்டும் போது அதுல வந்து அந்த எண்ணிக்கை தப்பா வருது. தோத்துருமா? நான் தோத்துருமான்னு நான் கேட்கவே இல்லை. என்னத்துக்கு இவ்வளவு அலைகிறீங்க? இவ்வளவு ஏன் கஷ்டப்படுறீங்க?
சாரி, என்னால அப்படி சொல்ல முடியல. உங்களுக்காக வேண்டாம் சொல்றேன். தோத்து போயிடுச்சு சார். ரைட். தோத்துணுங்கிறது என்னோட எண்ணம் இல்ல. உங்களுடைய ஆசையை ஏத்திப்பாடு தோத்து போயிடுச்சு சார். என்னோட எண்ணம் அது இல்ல சார். வேற என்னத்துக்கு இவ்வளவு கேள்வி? உடனே இதுல விட்டாக்கா அதுல போயிடுமா, அதுல போயிடுமா, அதுல போயிடுமா. இல்லாத கட்சி வந்து ஜெயிக்குமா ஜெயிக்குமா ஜெயிக்குமான்னு கேட்டு 1/2 மணி நேரம் கேட்டீங்க. அது முடியாதுன்னு சொன்னோம். ஜெயிக்க போற கட்சியை பத்தி தோத்துருமா தோத்துருமா தோத்துருமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. உங்க புத்தி அப்படி இருக்குது. நாங்க என்ன பண்றோம்? சசிகலா அம்மையார் வந்து இப்ப புதுசா ஒரு கட்சி தொடங்கி இருக்காங்களே சார், அந்த கட்சியை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஒரே நாள் எல்லாத்தையும் இந்தியாவே பாதிச்சு முடிச்சதும் எடுத்துட்டீங்களா? சசிகலா ஆரம்பிச்சு வரட்டும். எனக்கு முதல்ல கட்சிக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க உனக்கு தெரியல. பார்க்கலாம். அதுக்கு வரலாம். இல்ல, ஒவ்வொருத்தரும் வந்து அதிமுக இருந்து பிரிஞ்சு வர ஒவ்வொருத்தரும் வந்து புதிய புதிய கட்சியை தொடங்கி வச்சிருக்காங்களே, அதெல்லாம் எப்படி? எல்லாம் பேரம் தான். என்ன சில்லற பாக்குறது தான். வேற என்ன இருக்கு? சசிகலாவெல்லாம் வந்து வரதா இருந்தா எப்போ வந்திருக்கணும். இன்னைக்கு ஒரு இவ்வளவு லேட்டா வரதுன்னு அர்த்தம் இல்லை. தனக்கு ஒரு மரியாதை வேணுங்கிறதுக்காக வந்து நானே இருக்கிறேன்றதை காட்டிக்கிறாங்க. அதை தவிர வேற என்ன இருக்குது? அது நீங்களும் விடுவேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு விளம்பரம் கொடுக்குறேன்னு வந்துட்டீங்க. அவ்வளவுதான். அப்புறம் வேற யார் சார்? வேற யாராவது இருக்காங்களா புதுசா கட்சி தொடங்குறவங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? அது திமுக தோத்துருவான்னு கேட்டிருக்கிறேன். அதையும் கேட்டிருக்கிறேன். ஆனா திமுகனுடைய கூட்டணி இவ்வளவு விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்க இந்த நேரத்துல அதிமுகனுடைய கூட்டணியில அவ்வளவு தூரம் இந்த வேகத்தை பார்க்க முடியலையே சார், அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதிமுகங்கிற கட்சி இன்னைக்கு இல்லை. அவ்வளவுதான். அண்ணா திமுக நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தா அது இன்னைக்கு அது அமித்ஷா திமுகவா மாறிடுச்சு. அமித்ஷா என்ன சொல்றாரு அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த தலைவர்கள் பூராவே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு பயந்து நடுங்கி இருக்கவங்க பூரா தான் அதிமுகங்கிற பேர்ல இருக்காங்க. பழனிசாமி பின்னாடி இருக்கவங்கலாம் யாரு? அமலாக்கத்துறை மூலமா நம்ம வீட்டில் ரெய்டு நடக்காம பழனிசாமி காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை இருக்கவங்க தான் பழனிசாமி கூட இருக்காங்க. அந்த நம்பிக்கை போச்சுன்னா பழனிசாமி விட்டு அத்தனை பேர் போயிடுவாங்க. அதனால தான் பல பேர் போயிட்டாங்க. இன்னைக்கு யார் இருக்கா? பழனிசாமி தனி தலைமை தனி கட்சி அப்படின்னாரு. அவர் சொன்னது கரெக்ட். தனி தலைமை மாத்திரம், தனி கட்சி மாத்திரம் இல்லை, தனி தொண்டர். அவரை விட்டா வேற யாரும் இல்லையே கட்சியில். பழனிசாமி கூட யார் இருக்கிறா சொல்லுங்க? அதே கேபி முனுசாமி, அதே சிவி சண்முகம், அதே ஆட்கள் தான். என்னத்த பண்ணீங்க வச்சுக்கிட்டு? அவங்கள வச்சு தானே 10 தடவை தோத்தீங்க. அவங்கள வச்சு தானே 3 தடவை எலெக்ஷனில் நிற்காம ஓடி போயிட்டீங்க. மறுபடியும் அதே கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு இது பண்ணாக்க நீங்களும் தான் பாவம் மூச்சு முட்டை கேட்குறீங்க. ஜெயிப்பாங்களா ஜெயிப்பாங்களா? நாங்கள் என்ன பண்ணுறது? சிவி சண்முகம் அவர்கள் வந்து ஒரு நடிகையினுடைய பேரை சொல்லி அவங்கள வந்து கேட்டா கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி பேசி இப்போ கண்டனம்லாம் பெற்றிருக்கிறதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அது நான் என் கேள்வி என்னன்னா, இந்த விசாகா கமிட்டி என்ன ஆச்சு? என்ன போட்டு கோர்ட் வரலும் கூப்பிட்டு போனீங்கல்ல. இப்போ ஒரு நடிகை பேரை சொல்லிட்டு ஒரு தலைவர் பேசியிருக்காரு. அந்த விசாகா கமிட்டி மூதாட்டி அந்த ரோகிணி என்ன பண்ண போறாங்க? சிவி சண்முகத்தை வந்து விசாகா கமிட்டியில் நடவடிக்கை எடுப்பாங்களா? ரோகிணியை கேட்குறேன், பதில் சொல்லிட்டு. என்ன கொண்டு போய் நிறுத்தினாங்க. நான் அப்பயே கேட்டேன், பண்ணா தப்பில்ல பேசினா தப்பான்னு. அதோட என் கேஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ இன்னைக்கு வந்து ஓப்பனாக பேர் சொல்லி ஒரு தலைவர் சொல்றாரு, விசாகா கமிட்டி என்ன பண்ணதா இருக்குது? என்னத்துக்கு அந்த கமிட்டி இருக்குது? இப்போ அதான் பதில் சொல்லணும். அவங்க தான் சொல்லணும். இதுக்கு சிவி சண்முகத்துக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். மற்ற கட்சிகள் பதில் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க சொல்லணும். அவங்கள நடிகைகளை பாதுகாக்கிறதுக்கு தானே விசாகா கமிட்டி போட்டீங்க. இப்படி இப்போ ஓப்பனாக பேசியிருக்காங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை இந்த ரோகிணி எடுக்க போறாங்கிறத பார்க்கணும். இந்த தடவை ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய வருகை இருக்குது இல்லை சார், அந்த வருகையை எப்படி நம்ம பார்க்கறது? அது அவர் போய் சேர்ற இடத்துல அவர் அந்த கட்சிக்கு என்ன வேணுமோ அதை செய்வார். அவருக்கு ஜாதி பின்னணி இருக்குது தேனியில். ஆமாம், அதை வச்சுக்கிட்டு அதை எதாவது செய்வார்னு எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான். 3 முறை முதலமைச்சராக இருந்தார். அதனால் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கலாங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. அதை ப்ரூவ் பண்ணணும். இதுவெல்லாம் அவர் ப்ரூவ் பண்ணணும். இந்த தடவை ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அதை ப்ரூவ் பண்ணாருனாக்கா அவர் அரசியல் நிற்கலாம். இல்லாட்டி என் கூட உட்காந்துட்டு பேட்டி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார்.